நம்மளை சொந்தமாச்சு அந்த ஊரம் பொருள் ஆதி முக்கண்ணனுடைய திருவடியை நீட்டி வருகிறார். திருவடியை நாடி நீட்டினார். ஆட்காட்டு விரல் எடுத்து வருகிறார், நீட்டி வருகிறார். அப்படி நீட்டின உடனே திசை அக்கறை புலம்பா எரியுது, அதை பற்றி எரிகிறது. அப்பந்தான் வருகிறாக சிவன் கொடுத்த வர நல்ல வரம். சிவனுடைய தந்த வரம் நல்வரம், நல்ல வரம். இனி விடப்படா. முன்வைத்த காலை பெண் வைக்கலாமா? கூடாது. அதனாலே ஆண்டவரை அழித்தே தீர வேண்டும் என்பதாக சென்றவனும் அவரை ஓட விடநடத்த முக்களும் திருமணியினோடு நீட்டுகிற வேலை, நீட்டி வருகின்ற வேலை. அரண் பெருமானுடைய அருளாலே கைலாசந்தி பிடித்தது. அனல் பற்றி அளவா எரிகிறது. அவரை அனல் பற்றி எரியவங்க இராணுமாவதில் உண்டான தேவர்கள், அமரர்கள், தேவர்கள், அவரெல்லாம் ஓடி வரலாம். இருப்பான், யாருமே இருக்க முடியாது. பக்கத்துல நிற்க முடியுமா? தந்து இருக்க மாட்டார்கள். எல்லோரும் ஓடுகிறார், ஓடுகிறார்கள். யார் ஓடுகிறார்? யாரும் ஓடினார், ஓடினார்,
அந்த கைலாசத்திலிருந்து ஓடுகிறார்கள். அதனால ஈசன் என்ன நினைக்கிறார்? இது சொன்னாலும் உனக்கு கொல்லாம விட மாட்டாம இருக்கு. ஆமா, கொடும்பாவியா இருக்கிறானே, அதனால் இவரை எதிர்க்கணும் வேண்டும். எதிர்க்கக்கூடிய பலன் உனக்கு கிடையாது. இல்லை, இல்லையே. எதிர்க்க பலன் உண்டா? இல்லை, கிடையாது. அதனாலே இவன் இடத்திலே இருந்து அவன் மறையணும். மறைந்தால்தான் இவனை சங்காரம் செய்ய முடியும். அதனாலே எதற்கும் வரவர்களுக்கு கிடையாதப்பா. இல்லை 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 இல்லை. அதனாலே எதற்கும் பலம் நம்மளுக்கு கிடையாது, நம்மிடம் இல்லை. அதனாலே இவன் இடத்திலே இருந்து மறையணுமே. இருமலாவை கருணை செஞ்சு மலை ஓரத்திலே வந்து 33 கோடி தேவர்களை எல்லாம் அவர் நந்தவர தோட்டமாக உண்டு பண்ணி 4 இதழ் உள்ள செவ்வரிப்பாவை பிரம்மனை உருவாக்கி உருமாற்றி சிவரை போய் பூவின் உள்ளே சிவபெருமா சிவலிங்கமாகவே மறைகிறார், மறைந்திருக்கிறார், மறைகிறார். அப்படி அதிவரத்தில் இருந்து கொண்டுதான் சிவன் நினைக்கிறார். யார் என்னன்னா நாராயண பெருமாளை நினைக்கிறார். அறக்கரை வரவணைக்கிறவனால் நம்மளால் முடியாது. யாரு அத்தா இருக்கிறாரே பார்க்கடலில் நம்மளுக்கு ஒரு எண்ணம் என்றால் அதை துளைக்கக்கூடியவன் நம்முடைய அத்தா பெருமாள் எம்பெருமான் மாயவன். அதனால அவர் வந்தாருடைய யுத்தம் செய்ய முடியாது என்பதாகவே அத்தானை மனதார் எண்ணுகிறார். எண்ணுகின்ற போது அப்படி என்ன வேலை எம்பெருமான் மாயவன் எப்படி வருகிறான்? எப்படி எம்பெருமான் மாயவனும் சும்மா வருகிறானா? அதுவும் இல்லை. எப்படி வருகிறான்? எப்படின்னா அந்த கவசம் தங்கை தேவையா ஆயிரமோடி பட்டணம் ஆயிரம் வீட்டுக்கு அதிகாரராயிருக்கு அவருடைய மனையாளி சோரையாள் பெண்ணாள் அந்த சோரையாளுக்கு கண்ணன் வளர்ப்பு பிள்ளையா வளர்ந்து அந்த அருமை கண்ணனான
மாடி தரமாடிய அம்மா தந்தையார் பார்த்த தொழிலே நான் தொழிலை பார்க்கணுமே. அதனாலே கானகத்திலே சென்ற ஆடு மாடுகளை விவசாயித்து வருகிறேன். வர வேண்டும். என் முறாவே கண்ணனானவன் சொன்னவுடனே எப்படி நல்லதென்று நல்லதென்று அருமை முதல் மகனாகிய கண்ணனுக்கு பிரதானுக்கு அழகாவே நாமப்பட்டி அந்திரம் ஆடு மாடுகளை சாத்தி வருகிறார். எப்படி பாடுகிறான்மா? எப்படின்னா ஆடு மாடுகளை சாட சொல்லி பேச எப்படி வேறுகிறான் தெரியுமா? என்னையா கண்ணனும் ஆடுகிறான்மா. காலம் ஆடையே ரொம்ப முடிந்து வையக
நாமல் வந்திருப்பதுன்னா அரியலையே ஒரு அரளி வனத்தில்தான் ஒளிந்திருக்கிறார். நாமல் வந்திருப்பதுன்னு அறியாமல் இருக்கிறார். தெரியாமல் மறந்து கொண்டிருக்கிறாரே என்று மாயவர் ஏராமனானவன் யானையா பேசினவன் எப்படிக்காக பேசுறான். ஓய் அண்டமா சிவனே சிவனே ஓய் பகவானே என்னையா நான் வந்திருப்பது இன்னும் தெரியலையா? அறியாமலா தாங்கள் இருக்கிறீர்கள்? ஓய் அரகரகோடு இந்த வார்த்தை யார் காதிலே விடுகிறது? அரக்கனுக்கு பயந்து அருளிடத்திலே மறந்திருக்கிறானே ஆதிசிவன். அந்த ஆண்டவன் சிவன்காதிலே விழுந்து மெல்ல விழுந்தது. அரக்கண்ட வரம் கொடுத்தது யாருக்கு தெரியாமத்தான். அதனாலே வெட்டுக்கவன் சுமந்தது மத்தானை தவிர யாருக்கு தெரியாது. வையகத்தில் யாரும் அறிய மறந்திருப்பார்கள். அப்படி எல்லாரும் மத்தான் தான் வந்திருக்கு. தானே நம் செய்தி தெரியும். என்பதாகவே ஆரம் போன்ற சடம் வரைஞ்சி சடைகளை உழைத்து அங்கமெல்லாம் தான் வரைஞ்சி தான் உழைந்து வேறுபடா வேணியெல்லாம் வேறுபட்டு ஆண்டவர் சிவனாகப்பட்டவர் எம்பெருமானுடைய மனோர பந்தத்திலே வந்து அழைத்து உடனே கண்ணாண்டவரையே அண்டமா சிவனே இது என்னமா என்ன கோலம்? ஆரம் கூட சிறவழைச்சி அங்கமெல்லாம் தான் உழைந்து வேறுபடா வேணியெல்லாம் வேறுபட்டு சொரிஞ்சு என் வாரத்திலே வந்து விழுந்து வணங்கியிருக்கிறீர்களே, இப்படி வணங்கலாமா? உனக்கு என்ன என்னையா என்னது என்பதாக அறியாதவன் போல் கேட்கிறான். கேட்கின்ற போது அப்பதான் சிவன் தருவராயே மச்சான், நீங்கள் அறியாத மாய வையகத்திலே ஏது மாநிலத்தில் இல்லையே, சொல்லுங்களே. நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரமுடிய ரக்கனுக்கு மூன்று பேரால் முடிக்க வரம் கொடுத்தேரத்தானே ஆனந்த சண்டாளன் அரக்கன் வாங்கின வரத்தை மறந்து தான் மறந்து என்னை வகுத்தவர் என்று கூட பாராமல் என்னை அடிக்க துணிந்தார். நான் அரக்கனுக்கு நான் பயந்து அதில் வந்து திருவிழிக்க ஒளிந்ததவா இருக்கிறேன். எனத்தான் உங்களை கண்டே என் ஆபத்துகள் எல்லாம் நீங்கிறது என்று வந்திருக்கிறேன். உண்மை நம்பி இருக்கிறேன். அதனாலே ஓய் மயவா நான் கொடுத்த
உங்களுக்கு ஐயா அழைத்து என்னால நம்ப முடியலையே. உங்களுக்கு எத்தனையோ ஆபத்துகளை எத்தனை இடத்திலே காத்திருக்குது. உயிர்களை எத்தனை காப்பாத்திருக்கிறேன். எத்தனையோ ஆபத்துகளை தீர்த்து தந்திருக்கிறேன். ஆபத்துக்கு நான் வந்து இருக்கிறேன். அப்படி இருந்து என்னை அத்தான ஆண்டவன் சிவன் என்று கூட வாழாமல் மறந்து ஏளனமா எண்ணி நகையாடின சிவன் அல்லவா நீர். ஏளனம் செய்தவர்களே தாங்கள். அதனால் என்னென்று ஒன்னாருக்கு உய்வந்தால் செய்ய நன்றி கொண்ட மகருக்கு என்று சொன்னார். அதனாலே செய்த நன்றியை சிவனே மறந்தவர் தானே. நன்றி மறந்தவர் தானே. அதனால் ஆண்டவன் சொல்லுகிறார், என்னை அமரர் தேவாதி தேவர்கள் ஆதி கைலாச மாமலையில் நீங்களும் என் தந்தையும் சிவன் பெரியவரா சக்தி பெரியவரா என்று பார்க்க வேண்டும் என்று அமரர்கள் வேண்டுகோளுக்கு அந்த ஆதி கைலாச மாமலையிலே சோழி படத்தை சொக்கட்டம் ஆடினீர்களே. ஆடின சொக்கட்டத்திலே என் தங்கை வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற காரணத்தினாலே என் தங்கைய பேசினாலும் பரவாயில்லையே. அமரர்கள் அமர்ந்திருக்கிற திருக்கூட்டத்திலே வைத்து என்னை எட்டெல்லாம் பேசினீர்கள். எவ்வளவு இழிவா பேசினீர்கள். உங்களுக்கு யாரும் இல்லையா? மறந்து விட்டார்களா? அவரோடா பேசினீர்களே. ஆனா அண்டமா என்னை என்ன சொல்லி நிறவியாடினீர்கள். என்னோட
இழிவாக பேசினவர்களே, கோபிமார் கள்ளன் என்றும் என் குலத்தை கொண்டு ஏளனமாய் எண்ணி நகையாடினீர்களே. பேசினீர்கள், அதை மறந்து விட்டீர்களா? அது மறந்து போச்சா? என் ஆடு வேய்க்கும் கண்ணனாலே அரணான் துயரம் தீர்க்க என்னால் முடியாது. மறுத்து பேச அப்ப நான் சிவன் சொல்வனா ஏதோ முன்னால் ஒரு காலத்திலே நாம் பேசினதை இந்த நேரத்திலே நீங்கள் சொல்லி காண்பிக்கலாமாட்டா? அதனாலே இதுதான் தருணம் என்று பேசுகிறீரா? பேசலாமா? நான் உழைத்த வரைத்த நீங்கள் அழிக்கலையானா அந்த செண்டாளன் அரக்கனின் திருமுகத்தை பார்த்தார். 3 விரலை கொண்டு என் முடியநாடி தொட்டான். தொட்டேன். ஆனால் என்ன ஆகும்? தலை சுக்குதனால் ஒழுங்கி போட்டு விடுமே. நான் உங்களையாம அழிந்து போகிறேன். அழிந்து போவேனே இல்லையா? அதனாலே நான் மாண்டால் உங்கள் தங்கை பராசக்தியாளுடைய நிலையை எண்ணிப்பார். சக்தி கொஞ்சம் நிலைமையை யோசிச்சு பாருங்க. நான் நினைந்தால் உங்க தங்கை நிலை என்ன நிலைமை மோசமா இருக்கேன். அவளை கஞ்சி நல்ல உடமையாது ஆபத்தென்று சொன்னவுடனே என் தங்கையை நினைவுபடுத்துகிறீர்கள், ஞாபகப்படுத்துகிறீர்களே. அதனாலே என்னை அவனோரா எண்ணி நகையாடினீர்களே. நகையாடினீர்கள். நீங்கள் எப்பேற்பட்ட ஆண்டவர்? நீங்கள் யோகியனா? நீங்கள் செய்யாத செய்கிறா? நீங்கள் செய்யாததை ஆயால் நான் செய்தேன். உங்கள் பேரில் எவ்வளவு குற்றம் குறைகள் எல்லாம் இருக்கிறது இல்லையா? இருக்கிறது. அதனால் நீரே சுத்த அயோக்கிய. ஆமா. அதனால் என்னை அவனோரா எண்ணி நகையாடலாமா? பேசலாமா? கூடாது. முன்னால் ஒரு காலத்திலே உங்களுக்கு கடைசி 5 உங்கள் தங்கையான பார்வதியான பிரம்மனுக்கும் கடைசி 5 இதிலே பிரம்மனியார் தேவனியார் என்று அறியாமல் என் தங்கைக்கு சொத்து. அதனால பிரம்மனுடைய 4 சிரசை விழித்து விட்டு நடு சிரசை கிள்ளின மாத்திரத்தில் உங்களுக்கு அன்னைக்கு பிடிச்சதே பிரம்மதோஷம். அன்னைக்கு பிடிச்சது உங்களுக்கு பிரம்மதோஷம். பிரம்மதோஷமானது பிடித்து பிரம்மகண்டி தோஷம் முடித்து நான் ஆவலை ஒரு வெண்ண திருடி உண்டு. வெண்ணையதான் திருடி கொண்டிருக்கிறேன். நீங்க எதை திருடி உண்டே தெரியுமா? அந்த ஆதி வையான காட்டிலே எருவடிக்கு பிரேரம் வைத்து அந்த வெண்ணு கொண்டு இருக்கிற சவத்தை பிடிங்கி சவத்தை பிடிங்கி சாப்பிட்டு காவி வேண்டி உடுக்கலையா? உடுத்தார்களே. கழுத்திலே உதிராஜ மாலை போடலையா? மாலையும் அணிந்தீர்கள். வீடு வீடா பிசை வாங்கி சாப்பிடலையா? நீ கையில இருந்து தெருவா அலைஞ்சிருக்கிறேன்.
இந்த மட்டுமா போயிருக்கேன் திருவோடு கையெடுத்து ஆண்டி பரதேசியாக மதுரை தவணிக்க போகலையா? பண்டாரமா அழிந்து அறையலையா? அப்படி மதுரை தளத்திலே உங்கள் கால் வைத்த வேலை கால் வைத்த மாற்றுகிறான். மதுரை வைகையாறு அணை உடைய அணை உடைந்து அணையிலே பாண்டிய மன்னன் ஒரு கூட மண் போட விடும் என்று எல்லோருக்கும் ஆக்கிர வைத்தார். ஆணை ஆணையிட்டார் பாண்டிய மன்னன். அப்ப அந்த ஆணையின்படி அப்படி இருக்கிற வேலை அந்த மதுரையிலே ஒரு பொட்டுமானிச்சு வீட்டிலே சென்று நீர் அண்ணன் கேட்டாரு. அது ஞாபகம் இல்லையா? அவனுக்கு லெட்டு வச்சிருக்கிறான் வண்டிய. வண்டி என்கிட்ட சாப்பாடு தான் கிடையாது. நான் பொட்டை வச்சு வியாபாரம் பார்க்கக்கூடியவா. ஆமா. அதனால பாண்டிய மன்னன் எனக்கு ஒரு கூட வன்முடன் லெக்கு வச்சிருக்கான். அது அடிக்கடி செஞ்சிருக்கிறான். அதனால எனக்கு பதிலாக போய் அந்த வெறுட பண்ண போட்டுவாங்க. ஒரு கூட போட்டு வந்தேன்னா ஆமா நான் அவிக்கிற புட்டுல உதிர்ந்து புட்டு போற உங்களுக்கு கூலியாத்தார் தருகிறேன் என்பதாக சொன்னார். உடனே அன்று இருக்கிற மாவை பூரா அவிச்சு தான் பார்க்கலாம். ஆமா. உன் மாயினாலே பூரா உதிர்ந்து போச்சு. உதிர்கிறது. உதிர்ந்த புட்டுகளை அள்ளி கொண்டு மதுரையின் தளத்திலே நின்று ஆலாமர விருச்சகத்திலே உட்கார்ந்து வேலை சேரவனைய வேலை செய்ய விடாம ஆமா எல்லோருக்கும் முட்டை எண்ணி பரிமாறி கொண்டிருந்த வேலை கொடுத்தீர்களே. பாண்டிய மன்னன் அணையில யாரு வேலை செய்யறான் யாரு வேலை செய்யல அப்படின்னு சொல்லி வெள்ளி கட்டம் பிரம்பெடுத்து சுத்தி வருகிறோம். காவலர்கள் வருகின்ற போது வேலை பார்க்கிறவனும் பார்க்க விடாம ஆமா இந்த ஆண்டி பரதேசியில வாக்கு எடுத்து கொண்டு இருக்கிறான். கெடுக்கிறான். இருவராக கையில இருக்கிற பிரம்ப கொண்டு உங்க முதல் அடிச்சானே அதை மறந்து விட்டீர்களா? அது மானம் இல்லையாத்தான். அதுதான் ஒரு மானம் இல்லை. பெரும்பால அடிபட்டியில மானம் இல்லையா? மானம் இல்லையே. ஆறும் ஓராறு படிச்சு அந்த காலை ரோசத்தினாலே மதுரை பட்டணத்திலே ஒரு வண்ணா பிள்ளை பேரில் ஆசைப்பட்டு அதுவும் வண்ணாத்தி பேர்ல வேற குழந்தை கிடைக்கல. அதனால அவளை அழுக்கப்பட்டதை தூக்கிக்கிட்டு போனீரே பின்னார பொதியாமலை மனுஷனுடைய காரியமா? அந்த நாள் இரவிலே அவ எச்சிக்கு ஆசைப்பட்டு அவளை எட்டி தொட்ட நேரம் அந்த வண்ணாப்பிளை எட்டி மிதிச்சாலே அது ஒரு மானம் இல்லையா? அது மானமா தெரியல இல்லையா? அதனால அந்த நீலையெல்லாம் சொல்லணும்னா ரொம்ப நேரம் அருமை அரக்கனவை சுத்தி வந்து கொண்டு இருக்கலாம். அதோ இருக்கிறான். அதனாலே நம்ம கூட விளக்கப்படம் பர வச்சுக்கணும். முதல்ல அரக்கட்டு மாதத்தை முடிச்சுட்டு வாருங்களே என்று சொன்னோடனே நான் பெருமாள் இடத்திலே ஆண்டவன் சொன்னான். ஓய் சிவனே, நான் பார்க்கக்கூடிய உத்தியோகம் நீ சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேற வழி இல்லையே. இந்த ஆடு மாடுகளை எல்லாம் இப்படி விட்டுட்டு நான் அரக்கத்தை மரம் முடிக்க போனோம்னா முடிப்பேனாக ஆடு மாடு ஒரு திசையில நிற்காதுடா. இந்த ஆடு மாடுகளை நீர் பார்த்திருந்தால் அரக்க சமாரம் முடிச்சுட்டு வர எளிதாக முடித்து விடலாம் என்பதாக சொன்னவுடனே நான் பெருமாள் சொன்னவுடனே உங்களை ஆடு மேய்ச்சவனு சொன்னால என்ன ஆடு மேய்க்க சொல்லுறா? அப்படி ஒரு நினைப்பு இருக்கா? சரியத்தான், ஆடுதானே மேய்க்கணும், நான் வைக்க என்பதாக சொன்ன சிவனை விஷ்ணு சிவனாக இருந்தவர் விஷ்ணுவாக ஆக்குகிறார், உருவாக்குறார். எப்படி ஆக்குகிறாமா? அந்த ராமப்பட்டி
விஷ்ணு பெருமாளாக மாற்றுகிறான். எம்பெருமானாகவே மாற்றி உருவத்தை மாற்றுகிறான். தாழக்கூட கையில் கொடுத்து கஞ்சிகரசன் தோழிலை மாட்டி தும்புமா செருப்பு மாட்டி செருப்புகளையும் மாட்டி காஞ்சி கலசத்தை தோழிலே போட்டு சற்று தூரம் போயிருந்தான் இன்று நம்முடைய ஒரு நாள் ஒருமுறையாவது ஆடு வைத்தான், கன்று வைத்தான், காலி வைத்தான் என்று சொன்னான். அவனோட பேசின சிவன் தானே, நம்முடைய இடமா பேசின சிவன். இந்த சிவன் தான். இதுதான் நல்ல வேலை. நம்மளை பேசின இவனை இந்த நேரத்திலே நாமல் பேசினோம். பதினெட்டு பட்டு பேசணும்ல என்று சற்று தூரம் போய் நின்று கொண்டு ஓயத்தான் ஓய் அண்ணமா சிவனே, ஆடு மேய்க்கும் ஆண்டவாடே, என் ஆடு கன்றுகள் பதனம் உண்மை நம்பி விடுவேன். கன்று மேய்க்கும் ஆடவாடு யாரவரே, என் கன்றுகாரிகள் பதனம் பதனமத்தா ஆடு மேய்க்கும் ஆடவரே, யா ஆடு கன்று பதனம் கன்று மேய்க்கும் ஆடவாடே, கன்றுகாரிகள் பதனம் ஓய்வு என்மனாகவே பெருமான் வாய் வருகிறார். ரகுராமன் அரக்கனை சம்மானம் பண்ணுவதற்காக வேண்டி இருந்து அரக்கனை வரவழைக்க எப்படி போவது? சிவன் கொடுத்த வரமோ புள்ளாத வரமல்லவா, நீட்டினால் விரல் வந்து போகக்கூடிய வரம் அல்லவா. அதனாலே ஆண்டவன் சிவனை சம்ஹாரம் உணர்வானால், அரக்கனை சம்ஹாரம் உணர்வானால் வேண்டுமானா நம்மளை பார்த்த உடனே நம்மளை பார்த்த உடனே மையல் கொள்ளணும், அரக்கனும் மதி இழக்கணும். அப்படி சுருவம் எடுக்க என்ன சுருவம் எடுக்கலாம் என்பதாகவே அருமை ஆண்டவனாகி சிவபெருமான் எம்பெருமாள் எடுக்கிறான். அரக்க சம்ஹாரம் முடிக்க எப்படி எடுக்கிறான்? என்ன வடிவு கொண்டான்? எப்படி ஒரு எல்லோரும் பார்ப்பவர்களெல்லாம் நின்று பார்க்கக்கூடிய பெண் போது, ஒரு பெண் போது அருமை பெருமாள் எடுக்கிறானே. கொண்டல் வண்ணம் தன்னுடலை கோசலையால் வேஷம் கொண்டு சுருவமாரி அருமை சிறுவமாரி மாறியே ஒரு கோசலை பெண்ணை போல வடிவம் எடுத்து அருமை அழகான ஒரு மோயினி பெண்ணாகவே வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு வருகிறானே. தங்க ஆபரணங்களை எல்லாம் அள்ளி அங்கத்திலே போட்டு எம்பெருமான் வாயவனும் என்ன வடிவமாக வருகிறான்? கொண்டல் வண்ணம் தன்னோடலை சுருவமாரியே பெருமாள் கொண்டல் வண்ணம் தன்னோடலை சுருவமாரியே பெருமாள் ஒரு கோலேர மண்ணை போல கோலம் கொண்டாம் பெருமாள் கொண்டல் வண்ணம் தன்னோடலை ஒரு குருவமான
அங்க வந்து அலைகிறான் இல்லையா? அலைந்து கொண்டே இருக்கிறானே சிவனை தேடி. அப்படி அலைந்து கொண்டிருக்கிறேன். வல்லரக்கனுக்கு அல்லரக்கனை பார்க்க வேணும் என்று ஆமா அருமையும் பெருமாள் மாய வருகிறாமல் வருகிறானே வருகிறானே. எப்படி வருகிறான் ஐயா? எப்படியா? அவர் வண்ணம் போரே வாழ்வதற்கின்ற உள்ளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இதோ இருக்கின்றார்களே ஐயா. நாலாறு ஆநிலத்திலே வாழ்வதற்கின்ற உள்ளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த செம்மன் குடியிருப்பு என்ற நகரிலே மாநகரில் அம்மை சக்தி அம்மாளுடைய ஆலயத்தின் முன்பதாக இதற்கு முன்னாலே நம்முடைய கண்டிப்புடன் வந்தார்கள் அல்லவா? கண்டிருக்கின்ற விஷயமா
அப்படி தந்தச்சியமாக இப்பொழுது அறவை கனக நபையிலே வந்து நம்மளுக்கு பாடுகிறவனமையாதரித்தாள் இப்பொழுது அல்லவா திருவாளர் ஆதரவு கொடுக்கிறார்களே 1 2 500 நோட்டு. அதாவது நம்மளுக்கு 2000 2 லட்சம் 2 கோடி ஆகுது. இந்த கனக சபையிலே இந்த கனக சபையிலே அள்ளிப்பணம் தந்திருக்கிறாரு. அவர் அந்த பணம் 1 10 100 1000 லட்சம் கோடியாக பெருகி பன்மடங்கு பெருகி மக்கள் செல்வங்கள் 16 பெற்ற நோயற்ற வாழ்வும் உறவில்லா செல்வத்தோடு செல்வ வளங்கள் நல பெற்று எங்கள் ஐயா வெறும் மதிப்பிற்குரிய முருகன் அவர்களுடைய குடும்பம் வழிவழி அமுதங்கள் குடி குடி கோத்திரங்கள் எல்லாம் அனைத்தும் வாழையடி வாழையாகவே 1000 ஆண்டு தீர்க்க சுமக்கரியாக வாழ்கிறவர் வாழ்க வேண்டும். அவன வாழ்கை இந்த பந்தலிலே ஒன்று கொண்டிருக்கிற எல்லோர்களும் அனைத்து பெருமாள் வருகிறான். தன்னன் அருமையாக வருகிறான். மோகினியாகவா வருகிறான். அரக்கன் அடைந்து கொண்டிருக்கிறான் இல்லையா? அந்த அத்துவான காலகத்தில் அத்துவான காலகம் அந்த காலகத்திலே சும்மா வருகிறானா? எப்படின்னா மாய வருகிறான். அவன் வருகிறான். தன்னொரு தனிமையாகவே தனித்தே வருகிறான். வழி நடந்து வருகிறான். மோகினி பெண்ணா அப்படி வருகிற பெண்ணாளுடைய காலில் கிடந்திருக்க முடியா சங்க சிலம்பு அப்படி சிலம்பு சொல்லுங்க. அதற்கு காதில் கேட்கிறது. கானகத்தில் கேட்டதில்லை. இதை காலிலே கேட்டான அரக்கனும் அக்கம் பக்கம் ஓடி வந்து தன்னன் தனிமையாக போகிறான் அல்லவா ஓகினியா அந்த பெண்ணாலை வழிமறிக்கிறான். வழிமறித்து அரக்கன் பேசுகிறானே அடி நல்ல நல்ல
உச்ச விலங்குகள் வாழ்ந்த வனாந்திரம். அதனாலே காட்டானை கரடி ஒலி ஆணி விட்ட ஒரேயோடு செல்லக்கூடிய மலை மிருகங்கள் வாழ்ந்தாலும் பரவாயில்லையே. அதை விட குணம் கொண்ட கண்ணன் வாடுகின்ற சீமை அல்லவா அவர்களால் உனக்கு அபகாரம் இருந்தாலும் 6 அணிகள் எல்லாம் அங்கத்திலே ஆபரணமாக அணிந்திருக்கிறாயே. யாரம்மா நீ எவ்வளவு பொருளை போட்டிருக்க? அடியே ஏ பெண்ணே, அறுவை ஓயினியான இடத்திலே கேட்கிறான். அறுவை அரக்கனும் பேசினான். வாய் விழுந்து பேசுறான். அம்மா ஏ பெண்ணே, அம்மா அந்தி சேர்ந்த நேரமோ அந்தி சேர்ந்த நேரம் ஆண்மகனே, நானோ ஒரு பெண் பிள்ளை. ஆமா, நீயோ ஒரு ஆண் பிள்ளை. நீயோ ஆண்மகன். எனக்கு நீ சொந்தமா அல்லது பந்தமா? அத்தை மகனா மாம மகனா?
அத்தை மகனா மாமன் மகனா இப்படி சொல்லிட்டு பேசுறாயே. தன்னந்தனியா போகிற பெண்ணாளை வழிபடித்து பேசுறீடா ஐயா. இது ஒரு ஆணவனுக்கு ஆண் மகனுக்கு அழகா? நான் யாராய் இருந்தா உனக்கு என்ன? ஆமா, எங்க போனாலும் உனக்கு என்ன உனக்கு என்ன? அதனாலே அறுவை மோகினியால் பேசலாம், வாய் வலிந்து பேசுறான். நீ யாரம்மா என்பதாக கேட்கப்படாதா? என்ன கேட்டல்லையா? அப்படியானால் நீ யாரு? நானா? ஆபடி 56 நாடுகளுக்கு அதிபதியான நாடு ஆதி பாதாளம். பாதாள ரோகம். அந்த ஆதி பாதாளத்திலே அந்த பாதாள உலகத்தை பூச்சக்கரை கொடை தாங்கி ஆண்டு கொண்டிருந்த பத்மாசுர வல்லதன் அறிந்திருக்கிறாயா என்னை? 12 வருடமாகவே சிவனை நாடி தவமிருந்து எனக்கு பயந்து ஆண்டவன் எங்கு ஒழிந்தான் என்றே தெரியவில்லை. சிவனை தான் நான் தேடி பார்க்கிறேன். சிவனை நாம் தேடி வருகிறவில்லை. அலைந்து தெரிந்து பார்க்கின்ற போது சாமத்திகமான லட்சணமான உன்னை இப்பொழுது நான் கண்டுட்டேன். என் இரு கண்களாலும் கண்டேன். பார்க்கிறேன் அம்மா. உனக்கு எது அபகேடு வந்துடக்கூடாதோ அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில். ஆமா, பேசுகிறேன். ஓ, நல்லெண்ணக்காரனானி. ஆமா, அப்படியா? நான் சொல்றேன் எனக்கா நான் எங்க வரேன் தெரியுமாடா ஐயா? எங்கம்மா? என் கரையை சொன்னால் ரொம்ப நாளும் கூட தண்ணி குடிக்காது, மயங்கி விடும். நான் பெண்ணா பிறந்து பட்டச்சடம் கொஞ்சம் கிடையாது. கொஞ்சமா நஞ்சமா இருக்கா?